जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम, जय श्री राधा गोपाल जी कन्नम, जय श्री गौरांग महानित्यानंद कन्नम, जय श्री रूप रघुनाथ कन्नम, जय श्री प्रभुपादी महाराज कन्नम, குருநாத கருணம். தொடர்ந்து வந்து இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாய்ப்பு கொடுத்த டைப்பிங்க்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த பிரபுகளுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து முதல் நாள் வந்து இது வருஷத்தில் முதல் வருஷம் நம்ம சந்திக்க திரும்பியும் மீண்டும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன ஆல்சோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, அண்ட் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல். ஜெய் ராதா. ஜெய் ஜெய் जय इस्कॉन गुरु जय लीला प्रभुपाद जय गीताई गौर प्रेमानंद हरे ஓகே. அதனால வந்து இன்னைக்கு மங்களகரமான பொங்கல் முடிச்சாங்களா ப்ரோ? முடிச்சா. ஓகே, அதனால வந்து ஒரு வாட்டி ஒரு உறக்க நம்ம வந்து ஒரு ஹரிகிருஷ்ண மகாமந்திர வாட்டி சொல்லலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதே போல எல்லாரும் பொங்கல் இந்த வருஷம் நல்லது நடக்கணும். தை பிறந்தால் வழி கொடுக்கும் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பக்தர்கள் வரணும், நிறையா இஷ்டம் டைப்பிங் ஸ்ட்ராங்காக வரணும், எல்லாரும் இன்னும் பக்தியில் முன்னேறணும். சாண்டிங் வந்து ரொம்ப சுத்தம் நாம ஜெபம் பண்ண சொல்லி எல்லாரும் ஒரு பாட்டு உறக்க நீங்கள் கத்துறது இங்கே நம்ம சொல்றது வந்து பகவான் லோகத்தை கேட்கணும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மை உருவேன் அத்தியாயம் 10 பூர்ணாதி வைபவம் பதம் 23 டெக்ஸ்ட் 23. ஓகே, ருத்ராணாம் சங்கர சாஸ்மி வித்தேஷு யஷா ராஷசா வசுநாம் பாவக स्वामी सास्मी मेरु शिखरिणाम अहम रुद्राणाम शंकर सास्मी विद्वेषाय राक्षसाम वासुनाम पावक सास्मी मेरु शिखरिणाम अहम. Okay, that's all. Shasmi Rudranam Shankara Shasmi Viteso Yaksha Raksasam Videsha Yaksha Raksasam Vasuna Pavaka Shasmi Meru Sikarinam Aham Rudranam Shasmi Rudranam Shankara Shasmi Viteso Yaksha Raksasam Videsho Yaksha Raksasam Vasuna Pavaka Shasmi Meru Sikarinam Aham. Mataji sir solale Rudranam Shankara Shasmi Videsha Yaksha Raksasam Vasuna Pavaka Shasmi Meru Shikarinam Aham. Rudranam Rudragalil Shankara Sivaperuman Melum Ashmi Nan Vidya Isha Selvatin Adipati Yasha Rakshasa Yakshargalilum
ராட்சசர்களிலும் ராட்சசர்களிலும் வசுனாம் வசுனாம் வசுகளில் வசுகளில் பாவகா பாவகா நெருப்பு நெருப்பு சா சா மேலும் மேலும் அஸ்மி அஸ்மி நான் நான் மேரு 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 ஸ்ரீஹரினாம் ஸ்ரீஹரினாம் மலைகளில் மலைகளில் அகம் அகம் நான் நான் எல்லாரும் சொல்லலாம் மொழிபெயர்ப்பு எல்லாம் ருத்ரர்களிலும் எல்லாம் ருத்ரர்களிலும் நான் சிவபெருமான் நான் சிவபெருமான் யஷா ராட்சசர் யஷா ராட்சசர் யஷா ராட்சசர்களில் யஷா ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் நான் செல்வத்தின் இறைவன் குபேரன் குபேரன் வசுக்களில் நான் வசுக்களில் நான் நெருப்பு நெருப்பு அக்னி அக்னி மலைகளில் நான் மலைகளில் நான் மேரு மேரு ஓகே இங்கிலீஷ் படிக்கலாம் Among the Rudras, among the rudras know me know me to be Shankar. Shankar. Among the among the celestial beings and demons, I am Kuber. I am the Kuber. I am Agni. I am Agni. Among the Vasus, among the Vasus and Meru, and Meru amongst the mountains. among the mountains. ஏஷி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் போலோருக்கு Jai. 11 ருத்ரர்களில் உள்ளனர். அவர்களில் சங்கர எனப்படும் சிவபெருமான் முக்கியமானவர். பிரபஞ்சத்தின் தமோகணம் அதிகாரியாக விளங்கும் அவர் பரமபுருஷனின் குணம் அவதாரம் ஆவார். தேவர்களில் செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் யஷ ராட்சசர்களின் தலைவரான குபேரனும் பரமபுருஷரின் பிரதிநிதி ஆவார். மேரு என்னும் மலை அதன் அருமையான இயற்கை வளத்திற்கு புகழ்பெற்றதாகும். ருத்ராணாம் சங்கர சாஸ்மி விக்னேஷாய ராட்சசாம் வசுனாம் பாவக சாஸ்மி மேரு ஸ்ரீஹரினாம் அகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நந்தி பண்ணாமல் ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க? எப்போதும் நிறைய பேர் வந்து நம்ம டைப்பிங்லேருந்து நம்மளுடைய கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுவாங்க ஜூம் கிளாஸில். ரொம்ப நன்றி ஆதரவு கொடுக்கறதுக்கு. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தொடர்ந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து 11ஆவது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம். விஸ்வரூபம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பகவான் வந்து அவர் வந்து எல்லா வகையான எல்லாத்தையும் காட்டுறாரு. என்னென்ன வந்து அதுக்கு தான் வந்து முன்னுக்கு வந்து 10ஆவது சாப்டர் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒரு முழு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ட்ரெய்லர் விடுவாங்களே படத்துக்கு, அந்த மாதிரி இந்த 10ஆவது சாப்டர் வந்து பகவான் வந்து பூர்ண தெய்வம். அவர் யாரான்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் அது நீ என்னென்னலாம் யோசிக்கிறியோ அது எல்லாமே வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் புதுசா போட்டுட்டே இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்ட பிறகுதான் கடைசியா வந்து அது வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி 11ஆவது சாப்டர்ல இருந்து விஸ்வரூபத்தை காட்டுறாரு. பிறகு அந்த விஸ்வரூபத்தை பார்க்கும் போது அவருக்கு என்ன நடக்குது அது வந்து அவர் வந்து அர்ஜுன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகேவா? அப்ப முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா கொஞ்சம் 22வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன், மருந்துகளில் நான் மரிசி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. ஓகே, இப்ப அந்த ஸ்லோகத்தை போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய இடத்துல பக்தர்களுக்கு ஹரே கிருஷ்ண பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுன்னா, என்னது ஹரே கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்களோட பக்தர்கள் பொங்கல் வந்து நம்ம செய்யலாமா பிரபு, செய்யலாமா செய்யக்கூடாது பிரபு அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகமாக ஒரு மறைமுகமாக உள்ளுக்குள்ள ஒரு 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 கருத்து ஓடிட்டே இருக்கு. அது உண்மையா இல்லையா? உண்மையிலையா? அது சில இடத்துல வந்து அது இருக்கு, சில இடத்துல வந்து செய்ய வேணாம் செய்யதில்லை, சில இடத்துல செய்யறாங்க அப்படி இருக்கு. சரி, பொங்கல் என்பது வந்து நம்மளுக்கு யாருக்காக நம்ம வந்து, அதாவது பக்தர்கள் நிலையிலிருந்து நீ சொல்ல வேணாம், பொதுவாக பொங்கல் என்பது வந்து எதுக்காக செய்யப்படுது? சூரியனுக்காக நம்ம வந்து செய்யப்படுது. ஓகேவா? அப்போ சில இடத்துல நான் சில பக்தர்கள் சொல்லுவாங்க, யாரு அந்த பொங்கல் வேணான்னு சொல்றாங்களே அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரோ சூரியனுக்கு தானே ப்ரோ, நம்ம எதுக்கு ப்ரோ ஹரே கிருஷ்ணன் நம்ம எதுக்கு ப்ரோ செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நல்லவே நான் வந்து அதை எங்கேயாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சது வாய்ப்பு கரெக்டாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து கரெக்டாக வந்துச்சு எனக்கு.
21 சரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? ஆதித்யர்கள் நான் விஷ்ணு. விஷ்ணு வந்து யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜோதிகளில் பிரகாசிக்கும் சூரியன். சூரியன் வந்து யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அடுத்த மருந்துகளில் நம்ம அரிசி, நட்சத்திரங்களில் நான் நிலவு. ஓகேவா? சூரியன் என்ன நிலவு, மூன் என்ன சன் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே வந்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்காது, உங்களுக்கு எதுவும் பண்ணாது. நிலா வெளிச்சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிலா வெளிச்சம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வராது, உங்களுக்கு வந்து காய்கறி வராது, எதுவுமே வராது. நிறைய பேர் சூரியன் வெளிச்சம் நினைக்கிறாங்க. சூரியன் வெளிச்சம் ஓகே, ஆனால் அதோட முக்கியமான வந்து நிலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சூரியனும் நிலாவும் என்னோட 2 கண்கள் சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்காரு. அப்ப நம்ம கிருஷ்ணா பக்தர்கள் நம்ம பொங்கல் வைக்கிறோமே, நம்ம யாருக்காக வைக்கிறோம்? நம்ம வந்து சூரியனுக்கு நன்றி சொல்றது ஓகே, இயற்கைக்கு. ஆனா நம்ம தனித்தனி யாருக்கு நன்றி சொல்றது கிடையாது. ஓகேவா? ஒரு மரத்துக்கு வேருக்கு தண்ணி ஊத்துனா மரம் எப்படி வந்து செழிப்பா இருக்குமோ, ஒரு நம்ம உடம்புக்கு வந்து பசிக்குது, கை காலம் ஆடுது, வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய எப்படி உடம்பெல்லாம் எனர்ஜியா இருக்குமோ, அதே போல நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவலை வந்து நம்ம செய்யும் போது அவர் திருப்தி ஆடினா எல்லாமே திருப்தி அடையும். கிளியரா மாதிரி மணி அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரினா கிளியரா இருக்கும். நான் எதுவும் சொல்லல. அப்ப பொங்கல் வந்து நம்ம வந்து செய்யலாம் செய்யக்கூடாது அந்த எந்த இதுவும் இல்லை. ஃபெஸ்டிவல் என்றது வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து கிருஷ்ண பக்தியோட கூட கொண்டு வரும். கல்ச்சர் தனியா, கிருஷ்ண பக்தி தனியா என்னையும் கிடையாது. நான் ஏற்கனவே இங்க சொன்னேன், எங்க சொன்ன ஞாபகம் இல்லை. ஓகேவா? அதாவது ஒரு பனானா இருக்கு வச்சுக்கோங்களா, ஒரு வாழைப்பழம் இருக்குன்னா வெறும் வாழைப்பழத்துல வந்து தோல் இல்லாத வாழைப்பழம் வந்து சாப்பிட முடியுமா? 2-3 நாள் வச்சுருக்க முடியாது. தோல் இருந்தால் தான் அந்த வாழைப்பழத்துக்கு அந்த பனானாக்கு வந்து வேல்யூ மதிப்பு இருக்கு. அதே போல கல்ச்சர் கிருஷ்ணா கொஞ்சம் ரெண்டும் வந்து ஒன்னா உள்ளது. நீங்க கல்ச்சர் தனியா, கிருஷ்ண பக்தி தனியானா அப்போ எங்கேயோ நம்ம எங்கேயோ ஃபீலியரா இருக்கும், எங்கேயோ நம்மளுக்கு வந்து தவறாக நமக்கு தகவல் கிடைக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கல்ச்சர் அண்ட் வந்து கலாச்சாரம் அண்ட் கிருஷ்ண பக்தி ரெண்டுமே சேம் தான். எந்த கல்ச்சர்ல இருக்குமோ அந்த கல்ச்சரை கிருஷ்ண பக்தியில நம்ம இது பண்ணணும். நீங்க இந்தோனேசியா போனீங்கன்னா அங்க வியாச பூஜைவோ ஏதோ ஃபெஸ்டிவல் இருந்துச்சுன்னா அவங்க இந்தோனேசியா டான்ஸ் ஆடுவாங்களா, குமாரி ஆடுவாங்களா, அந்த டான்ஸ் வந்து அவங்க கல்ச்சர் வந்து இது பண்ணுவாங்க. எத்தனையோ மாறாச்சு அதை எக்ஸெப்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்ப கல்ச்சர், கலாச்சாரம் அதோட சேர்ந்து கிருஷ்ண பக்தி நம்ம இது பண்ணணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? இப்ப நம்ம கிளாஸுக்கு போலாம் நம்ம. ஓகே, ருத்ரர்களில் நான் சிவபெருமான். ருத்ரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்து அது டீட்டெயிலாக போனால் நம்ம சிவபெருமான் கிளாஸ் ஆகிடும். ஓகேவா? பட் வந்து நம்ம வந்து நம்ம சிவபெருமான் பற்றி, ஏன்னா சிவபெருமான் இங்கே 3 பேர் சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் பற்றி சொல்லியிருக்காரு, குபேரனை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அண்ட் வந்து இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அக்னி நெருப்பு பற்றி சொல்லியிருக்காரு, அண்ட் மேருமலை. மலைகளில் வந்து மேருமலை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது என்ன சொல்லுவாங்க, எல்லா வகையான மலைகள் வந்து எந்த மலைகள் இருந்தாலும் எதுக்காக வந்து இயற்கையை பாதுகாக்கணும்னா, இயற்கை இல்லாம நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஓகேவா? அப்ப அந்த இயற்கையில வந்து மிகப்பெரிய இயற்கை வந்து மலைகள். அந்த மலைகள்ல மிகப்பெரிய மலை மேருமலை. ஓகேவா? அப்ப அந்த மேருமலை நான் சொல்றேன், ரிவேஷன் போறோம். நம்ம அடுத்து வந்து வசுக்களில் நான் அக்னி நெருப்பு. நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? நெருப்பு எங்க இருக்கு? அனீதா அவ கேமரா திரும்ப இங்க போவோம், டக்கு இங்க வரும், இங்க வேணும் வரும். நெருப்பு எங்க இருக்கு? வந்துச்சு அது பீக்கா சட்டை போட்டீங்க நீங்க வந்துச்சு. ஹரிகிருஷ்ணா சூரியனா உடம்பு எங்க இருக்கு? வந்துச்சு வயிறுல இருக்கு. எங்கெல்லாம் சூடு மண்டை சூடு ஆயிரம் ரூபோ, அந்த சூடு வேற. சூடு வந்து நம்ம ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயிறுல இருக்கு. ஓகேவா? நீ நினைச்சு பாருங்க, நம்ம வயிறுல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த இது பண்ணக்கூடிய கெமிக்கல் ஒன்று இருக்கும். கெமிக்கல் வயிற்றுக்குள்ள தான் இருக்கு. அது சேர்ந்து தான் அதுதான் வந்து நெருப்பு நம்ம அக்னியை சொல்றோம். இப்போ அக்னி வந்து நமக்குள்ள இருக்கிறது வந்து யார் வச்சாங்க? உள்ளுக்குள்ள யார் வச்சா? பகவான் வச்சாரு. ஓகேவா? இப்போ அங்க அக்னி இல்லைன்னா எப்படி சாப்பாடு டைஜஸ்ட் ஆகும்? டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. அப்போ வந்து அக்னி வந்து பாத்தீங்கன்னா அது சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? நீங்க அந்த பழைய படம் பார்த்துருக்கீங்களா? அகத்தியர் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா 2 அசுரர்கள் வந்து அகத்தியருடைய இது பண்ணுவாங்க, சேட்டை பண்ணுவாங்க. அப்ப அகத்தியர் என்ன பண்ணிடுவாங்க, 2 பேரும் மாம்பழமா மாறிடுவாங்க. மாம்பழமா அதை சாப்பிடுவாரு. உள்ளுக்குள்ள வந்து அவர் சொல்லுவா வந்து ஜீரணத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த ஜீரணத்துக்கு மந்திரம் சொன்னோன்னே அங்குள்ள அக்னி வந்து அந்த 2 அசுரையும் வந்து வெடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அசுரர்கள் அகத்தியரோட வயிற்றுல பூந்து அவங்க வந்து வயிற்று கிழிச்சு வெளியே வந்து அவர் அகத்தியர் சாவடிச்சிடலாம், அவர் காலி பண்ணிடலான்னு சாப்பிடணும். ஜீரணத்தை தான் சொல்லுவாரு. அங்க அந்த அக்னி என்ன பண்ணுவோம், அந்த அசுரர்கள் வந்து அழிச்சிடுவாங்க.
நீ பழைய அது அகத்தியர் உண்மையாக நடந்தது வரலாறு இது. அப்போ அக்னி வந்து சாட்சியார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். என்ன அடுத்து போனோம்னு வச்சிங்கன்னா ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரன். குபேரன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தில் இறைவன். ஓகேவா? இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு நாட்டில் எஜுகேஷன் மினிஸ்டர், ஃபைனான்சியல் மினிஸ்டர், அப்புறம் வந்து என்ன எல்லாத்துக்கும் எல்லா துறைகளும் இருக்கோ, அதே போல 33 கோடி தேவர்களில் குபேரன் வந்து அவர் வந்து பணத்துக்கு அதிபதி. ஆனால் நான் நிறைய இடத்துல சொல்றது, நான் பகிரங்கமாக நான் வந்து நேரக்காக நான் சொல்றேன், நிறைய இடத்துல பொதுமக்கள் மத்தியும் சரி நம்ம பக்தர்கள் மத்தியும் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் நடக்குது. வந்து இந்த காசுன்னு சொன்னானே என்ன மிஸ்டேக்கு, வீட்டில் ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க பொதுவா லட்சுமி தேவி அப்புறம் குபேரன். அது கரெக்டா பண்ணுது பாருங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சு பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி பின்னாடி இருப்பாங்க, குபேரன் வந்து முன்னுக்கு உட்காந்து பண்ணிக்கிறேன். ஒரு போட்டோ ஒண்ணா வச்சிருப்பாங்களா, அது வந்து டோட்டலி வந்து அது வந்து அந்த மாதிரி நம்ம வைக்கவே கூடாது. அது ஓகேவா? லட்சுமி தேவி யாரோட மனைவி? விஷ்ணு மனைவி. விஷ்ணு கிருஷ்ணனோட மனைவி. ஓகேவா? அதாவது நம்ம கிருஷ்ணன் சொல்றத விஷ்ணு சொல்லுவாங்க. ஏன்னா விஷ்ணு மாறும்போது ராதாராணி லட்சுமி தேவி வராங்க. ஓகேவா? அவங்க விஷ்ணுவோட மனைவி. குபேரனுக்கு வந்து மனைவி வந்து வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? குபேர் வந்து வேற ஒரு ஹஸ்பண்ட். வேற ஒரு மனைவி வேற ஒரு ஹஸ்பண்ட் எடுத்து, அதாவது வந்து மனைவி வந்து காசு லட்சுமி தேவி, ஹஸ்பண்ட் வேணா விஷ்ணு வேணா, நீ போயா உன்னை எதுக்கு வச்சுக்கிறேன், எனக்கு வந்து லட்சுமி டப்பா. அதே போல் குபேரோட மனைவி, நீ போ எனக்கு உங்க கணவனை மட்டும் கூட, ரெண்டு பேரும் காசு வச்சு நம்ம காசு வரணும். ஒண்ணு வச்சா லட்சுமி நாராயணா. ஓகேவா? நம்ம ராதாகிருஷ்ணன் வைக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து குபேரன் வச்சா குபேரன் மனைவி தேடி கண்டுபிடிச்சு குபேரன் மனைவி வைக்கணும். அதோட மிகப்பெரிய ஒரு குடும்பம் இருக்கு. என்ன குடும்பம் சொல்லுங்க, யார் சொல்ல முடியும்? காசுக்கு வந்து குபேரன் சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்து அந்த குபேரன் போட்டோ ஒன்று வைக்கிறாங்க. அது கொஞ்சம் கிளியரா தெரியுது. அதுக்கு முன்ன ஒரு 10-15 வருஷம் முன்னாடி குபேரன் சொல்லி யார் வச்சிருந்தாங்க? யார் சொல்ல முடியும்? அவரை வந்து அவர்தான் குபேரன் சொல்லி ரொம்ப காலமா நிறையவே என் பாட்டி செத்து போயிட்டாங்க. அவங்களே வந்து இப்படி வச்சுப்பாரு. அது மேல வந்து அந்த கோல்டு பார் ஒண்ணு இருக்குல்ல, கோல்டு அது பிடிச்சிருப்பாங்க. அதுதான் காலக்காலம் நானும் சின்ன வயசுல இப்படிதான், ஏன்டா இந்த குபேரன் இப்படி இருக்காரு. லாஃபிங் புத்தா எந்த யாருன்னா அவர் ஆக்சுவலி புத்தர் கிடையாது. ஏன்னா லாஃபிங் புத்தா வச்சோன்னா அவரோட மோட்டிவ் வந்து என்னன்னா, படிச்சதுல அவரோட மோட்டிவ் வந்து என்னன்னா, அவர் வந்து எல்லாரும் சிரிக்க வச்சிருந்திருக்காரு. அவர் வந்து எல்லாரும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அதே போல அவர் இறக்கும் போது கூட அவர் வந்து நான் சிரிச்சுதான் இருக்கணும், அதே மாதிரி அவர் இறக்கும் போது கூட சிரிச்சுதான் இருந்தாரு. அதனால அந்த ஊர் மக்கள், சைனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைனீஸ் மக்கள் வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாச்சுவா வச்சுட்டாங்க. அவர் வந்து எப்பவுமே சிரிச்சிருப்பா, அவர் பார்க்கும்போது நம்மளும் சிரிக்கணும்னு சொல்லி. ஆனா பிசினஸ் ட்ரிக்ஸ் தெரியல, பிசினஸ் எப்படி வேணா பிசினஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சி எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது வந்து நம்ம ஆள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. டோட்டலி குபேரனு வேற எங்கேயோ, வேற டிபார்ட்மெண்ட். லாஃபிங் புத்தா வேற டிபார்ட்மெண்ட் எங்கேயோ. அவர் வந்து ஜீவாத்மா. இது ரெண்டுமே கனெக்ஷன் இல்லை. ஓகேவா? அதனால வந்து நம்ம வெரி ரொம்ப கிளியர் ஆகணும். தென் வந்து பாத்தீங்கன்னா குபேரன். ஓகே, தென் நம்ம முன்னுக்கு ஆக முன்னுக்கு எல்லா ருத்ரர்களையும் நான் சிவபெருமான். எஸ், கமிங் டு மெயின் பாயிண்ட், சிவபெருமான். ஓகேவா? இப்பவும் வந்து வருஷம் நம்ம சிவராத்திரி வரும்போது நம்ம கோயில்ல டெம்பிள் நம்ம பேசுவோம். ஓகேவா? எபிசோடா நான் பேசுவேன் சிவபெருமான் யாரு, சிவபெருமான் தத்துவங்கள். சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அதாவது சைவர்கள் வைஷ்ணவர்கள் இந்த ரெண்டு குரூப்பை எப்பவுமே வந்து பிடிச்சிருவாங்க. ஓகேவா? நாங்களாம் சிவபெருமான் கோஷி தெரியல, நாங்களாம் வைஷ்ணவ கோஷி தெரியல. இது சும்மா சாதாரணமா விளையாட்டு விஷயம். இது ஒரு காலகட்டத்துல அதாவது இந்தியா முழுக்க முதல் இது ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நிறைய கொடுமைகள் நிறைய நடந்திருக்கு. நீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க அந்த தசாவதார படம், கமலாசன் தசாவதார படத்துல அந்த மின்னல் போர்ஷன் வரும் பாருங்க, அது மிகப்பெரிய உதாரணம். அதாவது சைவர்கள் விஷ்ணு வழிபடுறவங்க அழிக்கிறது, விஷ்ணு வழிபடுறவங்க சைவர்கள் இது பண்றது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லல. பட் இது காலப்போக்கில் மிகப்பெரிய அது வந்து சண்டை சரிங்க ஆகி மிகப்பெரிய ஒரு பெரிய சண்டைகள் நடக்கும். இப்ப ரொம்ப ஹரிகிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கும்பிருக்கமோ இல்லையோ, ஆனா 33 கோடி தேவர் ஒருத்தர் கூட முட்டு வச்சது இல்லை. எல்லாரையும் கும்பிருக்கோம். ஓகேவா? எல்லாரையும் கும்பிருக்கோம், எல்லாருக்கும் வழக்கு போட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். ஓகேவா? இப்ப ஹரே கிருஷ்ணா நம்ம கிருஷ்ண பக்தர்களா வந்த பிறகு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம். சில இடத்துல வந்து பிரபு தேவர்களை வழிபடக்கூடாது பிரபு, நம்ம வந்து பகவான் வந்துட்ட பிரபு,
அப்படின்னு சொல்லி நிறைய ஓடுது. ஓகே, தேவர்களே நம்ம வந்து வழிபட தேவையில்லை, எந்த அவசியம் இல்லை, அது உண்மை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட வந்த பிறகு நீங்க வந்து தனித்தனி யார்கிட்டயும் போய் முறையிட தேவையில்லை. நான் கால ஒரு விளக்கு போடுறேன், நான் முருகருக்கு ஒரு விளக்கு போடுறேன், நான் விநாயகருக்கு விளக்கு போடுறேன் தேவையில்லை. அட் த சேம் டைம் அதே நேரத்துல அவங்கள நம்ம வந்து அவமானப்படுத்துற மாதிரியோ இல்ல அவமதிக்கிற மாதிரியோ பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. நம்ம எங்க இருக்கோம்? இந்த பூலோகத்தில் இருக்கோம். இந்த பாலா போன இந்த சாக்கடை உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஓகேவா? அவங்களும் எங்க இருக்கிறாங்க? சொர்க்கத்தில் இருக்காங்களா? சொர்க்கம் வந்து அது இந்து தேவனோட லோகம். தேவனோட லோகத்துல மேல நிறைய லோகங்கள் இருக்கும். அப்ப முருக பிரம்மா லோகம் இருக்கும், விநாயகர் லோகம், அந்த மாதிரி தேவ லோகத்துல இருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு மேல விடுது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம இங்க ஏற்கனவே சாக்கடையில் இருக்கோம், நம்மளே ஏற்கனவே வந்து பாவ குடியில் இருக்கிறோம். நம்ம அவங்கள பிளேம் பண்றது. ஆல்ரெடி அவங்க நம்மளுக்கு மேல, ஈவன் அவங்க ஜீவராசி ஜீவ தத்துவம் இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு மேல இருக்கிறாங்க. ஓகேவா? நம்ம இங்கே இருந்து வந்து அவங்களுக்கு பிளேம் பண்றது. And also கிருஷ்ண பக்தர்கள் நம்ம என்னைக்குமே தேவர்களை நிந்திக்க கூடாது. நீங்க நாம அபராதம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாம அபராதம் பக்தர்களை, அதுவும் வைஷ்ணவர்களை நம்ம நிந்திக்க கூடாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்னதுன்னா நம்ம தேவர்களை நிந்திக்க கூடாது. அட் த சேம் டைம் முருகன் குண்டாலும் விநாயகர் மதம் சொன்னாலும் சரி, கிருஷ்ண மதம் சொன்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்க கூடாது. ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பகவான் பத்தி சொல்றதையும் பகவான் அது தேவர்களை வந்து மற்றவங்களை வந்து நிந்திக்க கூடாது. அட் த சேம் டைம் கிருஷ்ணருக்கு சமமாக நினைக்க கூடாது. அதனால இப்ப நம்ம உதாரணத்துக்கு முருகர் கோயிலுக்கு போறோம். இப்ப அடுத்த தைப்பூசம் வருது, அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி வரும். இந்த மாதிரி பொது இந்த மாதிரி பல கோயில்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இது போறோம் இல்ல இது அந்த டைம்ல போய் அங்க திடீர்னு நம்ம போயிட்டோம். அங்க போய் என்ன பண்ணணும்? அப்படி இல்ல நீங்க போங்க, நாங்க வெளியே நாங்கெல்லாம் வந்து அதே கஷ்டம் வெளியே நீங்க கொண்டு என்ன பண்ணணும்? மாதிரி ஏஸ் மாதிரி கை தட்டு கொடுங்க. உற்சாகமா எங்க போனாலும் நம்ம விநாயகரை பார்த்தாலும் சரி, முருகனை பார்த்தாலும் சரி, அம்பாலை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய வஞ்சகல்பம் நம்ம ஹரிகிருஷ்ணன் பண்ணுவோம். பஞ்சகல்ப தருவேச்சா கிருபா சிந்தி பியவச்ச பைதான பாவ வைஷ்ணவி நம்ம போனோங்க. அர்த்தம் என்ன? ஒரு ஹரிகிருஷ்ணன் மட்டும் அங்கே ஹரிகிருஷ்ணன் போட்டிருக்கா? ஹரிகிருஷ்ணன் டிவோட்டிக்கு மட்டும் தான் சொல்லணும். யார் எந்த வைஷ்ணவர்கள் இப்ப நம்ம ஏற்கனவே இங்க கீழே இருக்கிறோம், நம்ம ஏற்கனவே வந்து கடைசி கிளாஸ்ல இருக்கோம் நம்ம. ஆனா பெரும் பேச்சு நம்மளுக்கு. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? நாங்கெல்லாம் ஜவமால கை வச்சா ஜவம் ஓடவே தெரியாது. அப்படி அது உண்மைதான். ஒரு வாரம் சொல்ல பிரபு நான் ஜவம் பண்றது இப்படிதான் கை வைக்கிற முதல் முடிச்சல எப்படி முடியும் தெரியல பிரபு. நீங்க என்னமோ 5 நிமிஷம் 6 நிமிஷம் சொல்றீங்க, எனக்கு 2 நிமிஷம் தான் பிரபு கை வச்சுக்கிறது தெரியல. அப்படி அதாவது அந்த நெய் கையில பட்டா வளவளப்பா எது போட்டாலும் வளவளப்பா ஓடுவேன். அந்த மாதிரி எடுத்தோட முடிஞ்சிருது, சர்வ முடிஞ்சது. அப்புறம் சொன்னேன் அப்படி நீ ஜெபம் பண்ண மாதிரி மனசு வேற எங்கேயோ இருக்கு, கை வேற எங்கேயோ இருக்கு. அதாவது ஒரு நாமம் சொல்லிட்டு 3 நாள் நவுத்துருது, ஒரு நாமம் சொல்லிட்டு 4 நாள் நவுத்துருது. அப்படிதான் வந்து சீக்கிரமா முடியும். வேற எப்படி சீக்கிரமா? நீங்க ஒரிஜினல் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாலையும் பிடிச்சி அந்த நாமத்தை ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரிராம் ஹரிராம் ராம் ராம் ஹரி அடுத்த மாலை இந்த 16 108 மாலையும் சொல்லி பாருங்க. டைம் செட் பண்ணிங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வரும், இல்லை 7 நிமிஷம் வரும். இவ்வளவுதான். இதுதான் ஸ்டாண்டர்ட் டைம். 2 நிமிஷம் முடியுதுன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அதாவது நம்மளுடைய ஜபத்துல வந்து சின்ன கல்லு தூக்கி போற அளவுக்கு ஓட்டம் இல்ல, பெரிய பாறாங்கல் தூக்கி போற அளவுக்கு பெரிய ஓட்டம் இருக்கு நம்ம ஜபத்துல. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்லியிருந்தேன் தேவர கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வஞ்சா கல்பதர் பண்ணணும், மரியாதை கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேவா? அதே போல சிவபெருமான், ஓகே, இங்க ருத்ரர்களின் நான் சிவபெருமானை வந்து நம்ம வந்து தேவர்கள் கெட்ட கேர்ல கொண்டு வர்றது அது மிகப்பெரிய தவறு. சிவபெருமான் இஸ் நாட் ஜீவ தத்துவம். அவர் ஜீவ தத்துவம் இல்ல. ஜீவ தத்துவம்னா அதாவது 3 தத்துவங்கள் இருக்கு. ஜீவ தத்துவம், ஈஷா தத்துவம் அண்ட் மாயா தத்துவம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாயானா வந்து மாயானா என்ன அர்த்தம் அது முதல் கேள்வி. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா? ஏன்னா முந்திலாம் நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப மின்னுக்கட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசிட்டே போவோம். கஷ்டப்பட்டு நீங்க முதல்ல சொன்னீங்கன்னா மாயானே என்ன தெரியல, மாயன்னு என்ன தெரியல. நான் எத்தனை மாயா அத்தனை மாயா இந்த மாயா அந்த மாயா சொல்லி போட்டு நான் வந்து பில்டிங் கட்டி போயிட்டே இருப்பேன். மாயன என்ன கட்சி கேள்வி கேட்போம்ல, மாயன என்ன? சரி மாயா என்றால் என்ன?
மாதிரி நீங்க தான் நல்லா கலர்ஃபுல்லா நீங்க மங்களகரமா இருக்கீங்க மாதிரி நீங்க. சொல்லுங்க மாதிரி டைப் இருந்தாலும் வழி கொடுக்க சொல்லுவாங்களே, சொல்லுங்க சும்மா சொல்லுங்க மாதிரி மாயா என்றால் மாதிரி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. யாரும் நீங்க வந்து இது பண்ண வேணாம், சாந்தி பண்ண மாதிரி மற்றவங்க சான்ஸ் கொடுக்கலாம் நீங்க. சொல்லுங்க சொல்லுமா சொல்லுங்க. மன பிரம்மை அது பீங்கிற மாதிரி நீங்க நீங்க தெளிவா தெரியுங்க, நீங்க பிரைட்டா இருக்கீங்க. மித்ரா ஓ மததி ஹரிகிருஷ்ணா எனக்கு சுவாமி மததி எனக்கு யாரும் தெரிய மாட்டேது மததி. அப்ப சொல்றீங்களா மாயானா என்னன்னு? ஆமா, ஏன்னா கிளாஸுக்கு வராங்க அவங்க புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இல்லாததை இருக்குதுன்னு சொல்றது, இருக்கிறது இல்லாத சொல்றது. மாயானா வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சமயத்துல ரோட்ல நடந்து போவோம், ஸ்கூல் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிருக்கோம்ல, திடீர்னு மண்டை புழக்கமே வெயில் அடிக்கும். திடீர்னு ரோட்ல பார்த்தா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி நினைக்கிட்டு இருக்கும், பாத்துருக்கீங்களா? தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம நொந்து போய் நடந்து போயிருப்போம், ஓகேவா? அப்ப அங்க பார்த்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கிட்ட பார்த்தா மண்டை மேல ஒண்ணு வெயில் அடிச்சுதான் இருக்கும். அப்ப அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. இது ரொம்ப ஸ்கூல்ல படிச்சு ஸ்கூல்ல வரும்போது ரொம்ப தெரியும். பாலைவனம்லாம் போக வேணாம், பாலைவனம்லாம் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது எல்லாம் போனதும் இல்லை. நம்ம ஸ்கூல் தான் கரெக்டான உதாரணம். நானும் சில சமயத்தில் உட்காருவோம், பாலைவனம் சொல்லுவாங்க. இங்க பாலைவனத்துக்கே தனியா கிளாஸ் கொடுக்கணும், பாலைவனமே நிறைய புரியாது. இப்போ ஸ்கூல்ல ஒரு ரோட்ல நடந்து போகும்போது போய் நம்ம கண்ணை மண்டை புழக்கமே பார்த்தா முன்னுக்கு தண்ணி இருக்கு, அப்படியே மதக்கிற மாதிரி உண்மையிலே இருப்போம். அப்ப தண்ணி இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்காது. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா என்றால் இல்லாத இருக்குதுன்னு சொல்லி காட்டும், இருக்கிறத இல்லாத சொல்லி காட்டும், ஓகேவா? இதுதான் மாயா தத்துவம், ஓகேவா? ஜீவ தத்துவம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அற்ப எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்ம தேவர் வரைக்கும் எல்லாமே ஜீவராசிகள் தான். ஜீவராசிகள் மாறது வாய்ப்புகள் இருக்கு, தேவர்கள் மாறது வாய்ப்புகள் இருக்கு. பிரம்ம தேவரும் மாறுவார், ஓகேவா? அதே பிரம்மர் இருக்க மாட்டாரு. ஆனா பிரம்ம தேவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஷ்ணு தத்துவங்கள், பகவானோட தத்துவங்கள், நரசிங்க வாமனா, இந்த மாதிரி நிறைய விஷ்ணு தத்துவங்கள். இந்த ஜீவ தத்துவத்துக்கும் விஷ்ணு தத்துவத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் சிவ தத்துவம், ஓகேவா? சிவ தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அது பிரம்ம சமயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம் அது போது தெரியணும். எஸ், அது உண்மை. அது எப்படின்னா பால்ல இருந்து மில்க்ல இருந்தா என்னென்ன வருது, என்னென்ன ப்ராடக்ட் வருது? வெண்ணெய் வந்து கடைசி மாதிரி எடுத்து லாஸ்ட் போயிட்டீங்க. முதல் பால் அடுத்து என்ன மாறும்? ஓகே, தயிரா மாறும். அப்புறம் பன்னீரா மாறும். வேலைக்கு யாரு சொன்ன பன்னீர்? பன்னீரா மாறும், ஓகேவா? அப்புறம் அந்த அதுக்கப்புறம் என்ன மாறும்? அப்புறம் வந்து என்னது? வெண்ணெயா மாறும். அந்த வெண்ணெய் கடையும் போது கடைசி நெய்யா மாறும், ஓகேவா? அந்த ஒரு பாலுக்குள்ள பாத்தீங்கன்னா இத்தனை 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் இருக்கு, ஓகேவா? இப்ப பால் வந்து அந்த தயிரா மாறும், யோகடா மாறும்போது அது வந்து எசிடிக் சேஞ்ச், அது வந்து பாத்தீங்கன்னா ரசாயன தன்மை மாறும் போது அது வந்து யோகட்டா மாறுது, அது வந்து என்ன சொல்லுவோம்? தயிரா மாறுது, ஓகேவா? இப்ப பாலை தயிரா மாத்தணும், பால் வந்து உடைய வைக்கணும், என்ன ஊத்துவாங்க? அதுல லெமன், எம்சிகா ஊத்துவாங்க. எம்சிகா வந்து லெமன் வந்து என்னது? அது எசிடி இருக்கு, அந்த எசிடி உள்ள போனாதான் அது வந்து அதாவது தயிர்னா என்ன இருக்குன்னா பாலுக்குள்ள தண்ணி இருக்கும், தண்ணி தனியா பிரிக்கிறதும் பாலை தனியா பிரிக்கிறது தான் அது அந்த எம்சிகா வேலை. அந்த எம்சிகா எதுக்கு ஊத்துறாங்கன்னா அது பிரிக்கிறதுக்கு, ஓகேவா? அப்ப பால் தயிரா மாறுது, ஓகேவா? தயிர் திருப்பி பாலா மாற முடியுமா? ருக்கு மாதிரி அந்த வீடியோல வந்து கேமரா வந்து நடந்துட்டு இருக்கீங்களா? மண்டை உடச்சு பேசிட்டு இருக்கேன். யாரு கேமரா திறந்து விட்டு நான் நடந்து அவங்க பாடம் வேலை செய்வாங்க. வெரி குட் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அதுக்கு சின்சியரா கிளாஸ் வருவாங்க. அவங்க கைத்தல் கொடுக்குவாங்க, கைத்தல். அப்போ வந்து பாருங்க, பால் தயிரா மாறும். ஆனா தயிர் திருப்பி பாலா மாற முடியுமா? மாற முடியாது. அதே போலதான் சிவபெருமான் ஏன் வந்து கிருஷ்ணர் கிட்டே இருந்து வர்றாருன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கிட்ட இருந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா பலராமர், ஓகேவா? பலராமர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வராரு, ஓகேவா? அந்த விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா 3 விஷ்ணு இருக்கிறாங்க. ஒரு விஷ்ணு வந்து யாரு? காரண முதல்ல சாய் விஷ்ணு. அது வந்து இந்த உலகத்துல முத ஒரு இடம் இருட்டாகும். இந்த பகவான் லோகத்துல இந்த பௌதிக உலகம் எப்படி படைக்கப்படுதுன்னா ஒரு இடம் மட்டும் இருட்டாகும். அது பேர்தான் மகா தத்துவம். அந்த இருட்டாத இழுத்ததுதான் விஷ்ணு வராரு. அந்த இடம் ஃபுல்லா ஒண்ணுமே இருக்க, தண்ணி கிண்ணி ஒண்ணு இருக்காது, ஒரு விஷ்ணு படுத்திருப்பாரு. அது காரண உதக சாய் விஷ்ணு. சும்மா படுத்திருப்பாரு. அவர் உடம்புல இருந்தா நிறைய பிரபஞ்சம் உருவாகும், பபிள்ஸா உருவாகும். அந்த ஒவ்வொரு பபிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரபஞ்சம், ஒரு கேலக்சி சொல்லுவாங்க. அதுல 2வது விஷ்ணு உள்ள போறாரு. அந்த விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. அந்த கர்ப்ப உதக சாய் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா அவரு அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா
பாவ படுக்கை ஆதிசேஷன் இருப்பாரு, அவர் படுத்திருப்பாரு, லட்சுமி தேவி தாயார் இருப்பாங்க. அதான் கர்ப்போசாய விஷ்ணு, 2வது விஷ்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது விஷ்ணு எல்லாரும் பரமாத்மா இருக்காரு. இப்ப 2வது விஷ்ணு வந்து என்ன பண்றாரு, இப்ப அவரு வந்து அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள வந்து இந்த பஞ்ச மகாபூதங்கள் இதெல்லாம் படைக்கணும், எல்லாம் இது பண்ணணும். அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மதேவரை படைக்கிறாரு. எதுக்காக? ஜீவராசி படைக்கிறதுக்கு. ஆனா இந்த பிரம்மதேவர் படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த இடத்துல இந்த லோகத்துல எல்லாத்தையும் படைக்க போறாரு. எல்லா ஜீவராசியும் அந்த ஆத்மா என்ன கர்மம் பண்ணுச்சு, இந்த கர்மத்தை வந்து இவன் தேவனா பிறக்கணுமா, பேயா பிறக்கணுமா, இல்ல வந்து கம்பளி குச்சியா பிறக்கணுமா, இல்ல வாழைமரம் பிறக்கணுமா, தென்னைமரம் பிறக்கணுமா, எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுவாரு. ஆனா இப்ப பிரம்மதேவர் இங்க படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோகம் வந்து இந்த பூமி வந்து ரெடி ஆகணும். பஞ்ச மகாபூதங்கள் தனித்தனியா இருக்கு. நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும், இங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அப்பதான் பிரம்மத்தை படைக்க முடியும். பகவான் விஷ்ணு வந்து இந்த பூமியில வந்து டைரக்டா படைக்க மாட்டாரு. வாய் ஏன் பகவான் விஷ்ணு இங்க டைரக்டா படைக்க மாட்டாரு? அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் அவர் படுத்திருப்பாரு, ஜாலியா படுத்திருப்பாரு. வீடு படுத்திருக்கும்ல, அம்மா தண்ணி எடுத்து வா, அம்மா சோறு போட்டு வா, படுத்திருக்கும்ல. அந்த மாதிரி வந்து அவர் ஜாலியா வந்து அவர் பாட்டு படுத்திருப்பாரு. லட்சுமி தேவி கீழே மசேஜ் பண்ணியிருப்பாங்க, கால் மசேஜ் பண்ணியிருப்பாங்க, சேவை செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் பார்த்து தேவரை பார்த்து போவாங்க. ஆனா அவர் டைரக்டா இது இன்வால்வ் பண்ண மாட்டாரு. ஏன்? பௌதிக உலகம் படைக்கணும்னா இங்க வந்து ஜட இயற்கை மாயாவும் ஸ்பிரிட் ஆன்மீக சக்தியும் ஒன்னா சேரணும். ரெண்டும் சேர்ந்தாதான் இங்க வந்து இந்த பிரபஞ்சங்கள் இந்த எல்லாமே சேரும். நெருப்பு, நீர், இந்த காத்து, ஆகம் இதெல்லாம் ஒன்னா சேரும். இப்ப இந்த மேசை இருக்கு, இதுல என்னென்னலாம் இருக்கு? பஞ்ச மகாபூதம். பஞ்ச மகாபூதம் என்ன இருக்கு? ஒரு மரமட்டம் தான் இருக்கு, இதுல வந்து நிலம் இருக்கு, எடுத்துதான் மரம் வளருது. நிலம், நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம். அப்பதான் இதெல்லாம் ஒட்ட முடியும், அப்பதான் ஜாயின் ஆகும். இது எல்லாம் இப்ப மைக் இருக்கு, மைக்கு திடீர்னு மேல இருந்து குதிச்சுச்சா, நான் மைக்கா பிறகுறேன், இதுக்கு இரும்பு வேணும். இரும்பு எங்கிருந்து வருது? இயற்கையில இருந்து வருது. லைட் எல்லாமே வந்து ஒன்னா செய்யணும். இப்போ ஏக்கம் ஓடுது, எல்லாமே ஒன்னா செய்யணும்னா எல்லாம் ஒன்னா இருக்குன்னா ஜட இயற்கையும் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக இயற்கையும் ஒன்னா இணையணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா, பகவான் விஷ்ணு பாத்தீங்கன்னா அவரு ஆன்மீக சக்தி, சிட் சக்தி. அவரு ஜட இயற்கையோட இணைய மாட்டார். ஜட இயற்கைனா வந்து பிரகிருதி. பிரகிருதி வந்து யாரு? பார்வதி தேவி தாயார், துர்கா தேவி, அம்பாள், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. இது ஜட இயற்கை. எனக்கு பழைய நினைப்பலாம் வருது. ஓகேவா? இது ஜட இயற்கை. அப்ப ஜட இயற்கை மாயாதேவி. அப்ப அந்த மாயாதேவி கூட ஆன்மீக சக்தி அந்த வரணும், ஜாயின் பண்ணணும். அப்ப என்ன ஆகுது? அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்து, விஷ்ணு கிட்ட இருந்து டைரக்டா வெளியே வரும். ஆன்மீக சக்தி வெளியே வருதுன்னா டைரக்டா வந்து யாருன்னா ஒரு ஜோதி வெளியே வரும். இட்ஸ் கால்ட் ஜோதிர் லிங்கம். ஓகேவா? அந்த ஜோதி தான் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷாத் சிவபெருமான். அந்த ஆன்மீக சக்தி வந்து யாரு? சாக்ஷாத் சிவபெருமான். சிவபெருமான் என்ன பண்றாரு? ஜட இயற்கையோட மெர்ஜ் ஆகுறாரு, கலக்குறாரு. அவர் கலந்த பிறகுதான் இந்த ஜட இயற்கை மொத்தமும் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து இவரு பிரம்மதேவர் படைக்கிறாரு. அப்புறம் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர்கிட்ட இருந்தா சிவபெருமான் வரமே வரும். ஆனால் ஆல்ரெடி சிவபெருமான் பிரம்மதேவர் முன்னுக்கே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்டே வந்துட்டாரு. புரியுதா? அப்ப இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பானை செய்யறவங்க, ஓகேவா, ஒரு பானை செய்யறவர், அந்த பாட் மேக்கர், பொய்யவன் சொல்லுவாங்க, ஓகேவா, பானை செய்யறவரு. அப்ப அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு வந்து ஒரு சக்கரம் இருக்கும். கரெக்டா? சக்கரத்துல தானே அந்த களிமண் போடுவாங்க. ஓகேவா? அப்ப களிமண், அந்த சக்கரம், அந்த பானை செய்யறவர், 3 விஷயம். புரியுதா? அந்த பானை செய்வர் இருக்கிறாருல, அந்த ஓனர் இருக்கிறாருல, அவர் தான் பகவான் விஷ்ணு. களிமண் இருக்குல்ல, அது வந்து ஜட இயற்கை, ஓகே, இந்த இயற்கை. கீழே சக்கரம் இருக்குல்ல, அதுதான் சிவபெருமான். அப்ப சிவபெருமானும் ஜட இயற்கையும் ஒன்னா இணையும் பொழுதுதான் வந்து இந்த கிரியேஷன் வந்து இந்த பானை உருவாகும், இந்த கிரியேஷன் உருவாகும். புரியுதா? வெரி சிம்பிள் உதாரணம். சாந்தி பண்ண மாதிரி. ஓகேவா? பிறகு நம்ம கேள்வி ரெடி பண்ணிக்கலாம். அப்ப பிறகு இது கிளியர் என்ன கேள்வி ரெடி பண்ணி கேட்கலாம். அப்ப இப்படிதான் வந்து, அதாவது ஆன்மீக சக்தி ஜட இயற்கையோடு இணையதுக்காக தான் சிவபெருமான் வருகின்றார். சிவபெருமான் வந்து ஜீவ தத்துவம் இல்ல, அவர் வந்து சிவ தத்துவம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப பிரம்மதேவர் முடிச்சுனா வேற ஒன்றும் வருவாரு. ஆனா சிவபெருமான் வேற சிவபெருமான் வர மாட்டார், ஒரே சிவபெருமான் தான். ஓகேவா? ஒரே சிவபெருமான். அந்த சிவபெருமான் நான் சொல்றாரு. அதே போல சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையாக மக்கள் வந்து பாக்குறாங்க. நிறைய பேர் சிவபெருமான் தத்துவம் ரொம்ப தெரிய குறைவாங்க, எஸ்பெஷலி ஹரிகிருஷ்ண பக்தர்களுக்கு. இப்போ சிவபெருமான் எதிரி மாதிரி
ஓ நான் சிவபெருமான், நாங்கள் ஹரிகிருஷ்ணா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவபெருமான் கருணை யாருக்கு இல்லையோ அவன் உருப்படியான ஹரிகிருஷ்ண பக்தனா மாற முடியாது. ஓகேவா? சிவபெருமான் கருணை யாருக்கு இல்லையோ அவன் ஹரிகிருஷ்ண பக்தர்களாக மாற முடியாது. இப்ப எடுத்து விடுறோம் பாருங்க, ஒண்ணு 4 வகையான சிவபெருமானுடைய ஃபாலோ பண்ண இருக்காங்க. நம்பர் 1 யார் தெரியுமா? அதாவது சிவபெருமானை நல்லா வழிபட்டுட்டு, சிவபெருமானே உன் கருணை கொடுப்பா அப்படி எல்லாம் கேட்டுட்டு எல்லாமே உளுந்து இது பண்ணிட்டு சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுல வந்து கருவாடு சாப்பிடுறது. வீட்டுல வந்து சிக்கன் 65, சிக்கன் வந்து 65, 75, 85, 95 எல்லா 5 சாப்பிடுறது. சிவபெருமான் உளுந்து கும்பிட்டு அப்புறம் கீழே வந்து இது பண்ணுறது. இது வந்து என்னதுன்னா, இது கர்ம மிஸ்ரா. கர்ம மிஸ்ரா என்னதுன்னா, எனக்கு நான் கேட்கறது மட்டும் நீ கொடு, உன்னையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது நான். அதாவது நம்ம வந்து எப்படின்னா, நான் கேட்கறத மட்டும் நீ கொடுத்தா போதும். ஓகேவா? நான் பலனை எதிர்பார்க்க, எனக்கு வேணும் இதெல்லாம் முடியும், எனக்கு பரிசு பாஸ் பண்ணணும், லைசன்ஸ் பாஸ் பண்ணணும், நான் கார்டு லைசன்ஸ் இத்தனை வாட்டி நான் போறேன், இத்தனை வாட்டி ஃபெயில் பண்ணிட்டேன், கம்பெனியில் என்னை வந்து ஏசிட்டு இருக்கிறாங்க, என் கம்பெனியில் எனக்கு பாராட்டு கிடைக்கணும், என் வீட்டில் வந்து ஒரே சண்டையாக இருக்கு, என் சண்டையெல்லாம் தீர்த்து வை, இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர்மான் கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றதையோ அவர் பக்தர்கள் சொல்றதை கேட்கறது இல்லை. ஓகேவா? அப்ப சிவபெருமானை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்காம வெறும் பலனை எதிர்பார்க்கறதுக்கு மட்டும் சிவன் வழிபடுறது, இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சிவபெருமானை வந்து இன்னொரு கேட்டகரி வந்து என்னன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் வந்து விஷத்தை குடிச்சிட்டாரு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன பேரு? நீலகண்டா. ஓகேவா? அவர் வந்து அந்த பாகல் கடையும் போது அதுல விஷம் வரும், முதல் விஷம் தான் வரும். அப்ப அந்த விஷத்தை வந்து இவர் தான் குடிப்பாரு. நினைச்சுன்னா பகவான் வந்து அந்த அந்த ஏன் பால் கிடைக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண அந்த மேரு மலையை, அதாவது அந்த மலையை தூக்குன ஆமை வடிவத்தில் வந்து பகவான் தூக்குறாரு. மேல வந்து பாத்தீங்கன்னா 1000 கையில வந்து பகவான் நிக்கிறாரு, பேர் ஒன்று வரும். ஓகேவா? அந்த அது வந்து நிக்கிறாரு. ஓகேவா? மற்றபடி வந்து எல்லாரும் தேவர்களும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அந்த விஷத்தை முடிக்க முடியாதா சொல்லுங்க வருவோம், அந்த விஷத்தை சாப்பிட முடியாது அவரால். 1000 தலை கொண்ட காலையும் நாக்கத்து மேல டான்ஸ் ஆறாரு, அதெல்லாம் முடியுது, சும்மா அந்த விஷத்தை சாப்பிட முடியாதா மந்ததி? ஆனா சிவபெருமான் கூப்பிடுறாருன்னா அது காரணம் இருக்கு. ஓகேவா? அப்ப சிவபெருமான் வந்து விஷத்தை குடிச்சோடனே அவருக்கு வந்து விஷத்தை வந்து இங்க ஹோல்ட் பண்ணிக்குவாரு. ஏன்னா அவர் வந்து வெளியாக்குனாருன்னா இந்த யூனிஸ் மொத்தமும் முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ சிவபெருமான் விஷத்தை இங்க ஹோல்ட் பண்ணும்போது, நிப்பாட்டும் போது அவருக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு பேர் வந்து நீலகண்டா. ஓகே, கண்டான்னா அது என்னன்னா கழுத்துன்னு அர்த்தம், அதாவது கண்டி மாலா. ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து கண்டினா வந்து தொண்டை, நம்ம வந்து கண்டி மாலா இப்ப கட்டி மாலா வச்சு. ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நீலகண்டா அந்த விஷயம் வச்சிருக்காரு. இதை தவறாக புரிஞ்சு அவர் வந்து விஷம் குடிச்சு வச்சிருக்காரு. அந்த தவறாக புரிஞ்சு வழிபடுறவங்க ரெண்டாவது கட்டி தான் வந்து அகோரிகள். அவர் ஃபுல்லா வந்து சாமலாம் குடிச்சிட்டு அவங்க வந்து சிவபெருமானை இது பண்ண சொல்லிட்டு இவங்க கஞ்சா அடிக்கிறாங்க. சிவபெருமான் கஞ்சா அடிச்சாரா? சிவபெருமான் விஷம் குடிச்சாரா? சிவபெருமான் விஷம் குடிச்சா நம்ம விஷம் குடிக்கணும். அப்ப இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அந்த நார்த் இந்தியாவில் நம்ம நிறைய இருக்கும், அகோரிகள் சொல்லி நிறைய இருப்பாங்க. இது சிவபெருமான் மேலே ஃபாலோ பண்ணி. இது ரெண்டாவது கத்துக்கிறேன். மூணாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, சிவபெருமான சாட்சா கடவுளாக வழிபடக்கூடிய அடியார்கள். அதுல முக்கியமா வந்து 4 பேர்கள்: திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தர், மாணிக்கவாசகர். இவங்க வந்து சிவபெருமான சாட்சா இந்த யூனிவர்ஸ் கோட்டா. எஸ், இந்த யூனிவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து யாரு? சிவபெருமான ஃபேமிலி. பார்வதி தாயார், சிவபெருமான், நாகப்பெருமான், முருகன். இவங்க தான் வந்து அங்கங்க 4 பேர் 4 மூலம் இருந்து இது பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது யாரு மேல? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓகேவா? அப்ப இவங்களை வந்து வழிபடக்கூடிய முக்கியமான நாயன்மார்கள். ஓகேவா? அப்ப இந்த வழியில யார் வந்து சிவபெருமான் வழிபடுறாங்களோ, இந்த அதாவது சிவபெருமான வந்து இது பண்ணும்போது நாயன்மார்களோ இல்ல வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு சிவபெருமானுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. ஓகேவா? நம்ம வந்து சிவபெருமான் வழிபடுறோம். திருஞான சம்பந்தரா அவர் யார் பிரபு? மாணிக்கவாசகரா அவர் யார் பிரபு? நம்ம ஒன்றும் நம்ம வந்து இது பண்றது இல்லை. ஓகேவா? இது மாணிக்கவாசகரா வந்து திருவாசகர் எழுதினாரு. ஐயோ, எனக்கு தெரியவே இல்லையே பிரபு. ஆக்சுவலி மாணிக்கவாசகர் எழுதும் போது சிவபெருமான் சாட்சி பெண்ணுக்கு வந்திருப்பாரு. பெண்ணுக்கு வந்து அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து சிவபெருமானோட அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல உதாரணம் ஒரு சின்ன கதை பாத்தீங்கன்னா, அப்பர் இருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அப்பர் திருநாவுக்கரசர். அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா வந்து சிவபெருமானோட வழிபாடுல இருந்தாங்க. ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் மறைஞ்ச பிறகு இவரு அந்த கதை பெருசா வரும். அவர் வந்து ஜெயின் மதத்தில் பூந்துருவாரு. அப்ப அந்த அப்பர் திருநாவுக்கரசர் வந்து ஜெயின் மதத்தில் பூந்துருவார். ஜெயின் மதத்தில் பூந்துனா அங்க பெரிய ஒரு பண்டிட் ஆயிடுவார், பெரிய வந்து வித்வான் ஆயிடுவார். பிறகு அதுக்கப்புறம் சிவபெருமான் கருணை கிடைச்சி திருப்பியும் வந்து சிவபெருமான் வழிபாட்டு வரும்னு நினைப்பாரு.
அப்ப ஜெயின் மதத்துல என்ன பண்ணுவாங்க, ஏய் இவன் வந்து ரொம்ப நம்ம மதத்துல இருந்து அங்க போய் கருப்பாடு போய் அவங்க பண்றாங்க, இவனை இங்கே போட்டு தரணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணி அவருக்கு என்ன பண்ணிடுவாங்க, பஞ்சாயத்துல அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. மரண தண்டனை எப்படி, கடல்ல வந்து அவர் வந்து ஃபுல்லா கம்பி கட்டி, ஃபுல்லா அந்த கம்பியெல்லாம் கட்டி அவர் மேல ஃபுல்லா வந்து கல்லாம் கட்டிடுவாங்க. கல்லை கட்டி அப்படியே வந்து கடல்ல இறக்கணும், உயிரோட கடல்ல இருக்க அவன் சாவடிச்சு தான் மரண தண்டனை. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு, சரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியும், அவரு வந்து அப்படியே கடல் கொண்டு போவாங்க. அவர் இறங்கினோன்னா தண்ணிக்குள்ள இறங்கும்போது அவர் வந்து அந்த சிவபெருமான் மந்திரம் படிப்பார். ஏன்னா அப்படியே வந்து அந்த கல் வந்து நேராக மேலே வந்து தூக்கி வந்து நிப்பாட்டும். இந்த மாதிரி பல அதிசயம் நடந்திருக்கு. திருஞான சம்பந்தர் வந்து பார்வதி தாயா வந்து அவங்களே வந்து தாய்ப்பால் கொடுத்துருக்குறாங்க திருஞான சம்பந்தருக்கு. பல கதைகள் வந்து இருந்திருக்கு. அப்ப சிவபெருமான் வந்து இந்த மாதிரி வழிபடுறவங்க, இது 3வது கேட்டகரி. இப்ப 4வது கேட்டகரி ஒண்ணு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் வழிபடுறவங்க சிவபெருமானை எப்படி பார்க்கறாங்க, வைஷ்ணவானாம் யதா சம்போ, வைஷ்ணவர்களில் மிகச்சிறந்த வைஷ்ணவர் சிவபெருமான். நம்ம சிவபெருமான வைஷ்ணவர்களாக நம்ம பார்க்கிறோம், அது எந்த தவறு கிடையாது. இப்ப உதாரணம் வச்சுக்க பாருங்களேன், இப்ப வந்து புரோபாதரை வந்து நம்ம வா போன்னு மரியாதை பேசுமா மதஜி? பேச மாட்டோம்ல, பேசுமா? பேச மாட்டோம். அப்ப புரோபாதருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ, புரோபாதர் வந்து வைஷ்ணவர், சாட்சா வைஷ்ணவர். அந்த லிஸ்ட் போட்டா வைஷ்ணவான விதாசம் சாட்சா அந்த வைஷ்ணவ லிஸ்ட் போட்டா பக்தர்கள், வைஷ்ணவனா பக்தர்கள், பகவான் பக்தர்கள், அதுல முதல் பேர் இருக்கிறது சிவபெருமான். நம்ம என்ன பண்றோம், சிவபெருமான் வேணாம், அது வேணாம், இது வேணாம், சிவபெருமான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அங்கவே முடிச்சு கிருஷ்ண பக்தி குழி தோண்டி நம்மளே பொதிச்சிட்டோம். இட்ஸ் அ ஃபெயில். கிருஷ்ண பக்தி, நம்மளோட கிருஷ்ண பக்தி ஃபெயில். நம்ம அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு கதை, ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, சில புரோபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாதபுரிக்கு போகும்போது அவங்க டிசைபிள் வந்து கூட்டு போக முடியாது ஜெகநாதபுரிக்குள்ள. ஏன்னா வெள்ளக்காரங்க வந்து நாட் எல்லாம் ஜெகநாதபுரிக்குள்ள. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு சில புரோபாதர். என்னடா என் டிசைபிள் போக முடியல, நான் எப்படி போதும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஒரிஷாக்கு வரதை நிப்பாட்டிட்டாரு. அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ணாரு, நீ என்ன ஜெகநாதன் நீ உள்ள வச்சிருக்க, நான் எடுத்து வரேன் ஜெகநாதன் சொல்லிட்டு அவர் எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன் உடச்சி அவர் வந்து சான் பிரான்சிஸ்கோல வந்து முதல் ரதயத்தில் செஞ்சாரு. அது 3 ரதம் வச்சு செஞ்சாரு. அது பப்ளிக் ஓட்டு, இப்போ பப்ளிக் ஓட்டு. அப்புறம் அவர் ஒரிஷாக்கு வரதை நிப்பாட்டிட்டாரு. ஒரிஷாவோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், சிவபெருமான கோட்டை. அப்ப என்னடா சில புரோபாதர் வந்து ஒரிஷாக்கு வரவே மாட்டாரு, அவர் வந்து கொஞ்சம் அப்படியே அவர் என்னையா வந்து ஓவரா பண்ணியிருக்காரு, அவர் விட்டாரு. அப்போ புரோபாதர் வந்து 100 கோயில் கட்டியாரு. 101, 102, 103, 104, 105, 106 பிளான் முடிஞ்சிச்சு. 107வது பிளான் முடிஞ்சிருச்சு. கடைசியா 107வது பிளான் நடந்துட்டு இருக்கும் போது 108வது கோயில் வந்து கட்டுறதுக்கு அடுத்த பிளான். சாக்ஷாத் சிவபெருமான் நேரடியாக சிவபெருமான் சில புரோபாதர் கிட்ட வந்து நீங்க வந்து அங்க ஒரிஷால வந்து புவனேஸ்வர்ல ஒரு டெம்பிள் செய்யணும், கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க சில புரோபாதர்கள் லீலாமத படிச்சு அதுல இருக்கும். சிவபெருமான் டைரக்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்போதான் வந்து சரி ஒரிஷால வந்து நம்ம யாரை இது பண்ணலாம் சொல்லி இது பண்ணும்போதுதான் அவருக்கு ஒரிஷாவில் வந்து ஒரு டிசைபிள் கிடைப்பாரு. அவர் தான் வந்து யாருன்னா ஸ்ரீமன் கௌரகோவிந்த சுவாமி மகாராஜ். அப்போ அவரோட தலைமையில் தான் வந்து புவனேஸ்வரில் இந்த வரக்கூடிய நித்திய திருச்சி இருக்குல்ல, இந்த நித்திய திருச்சியில் சில புரோபாதர் 1977 அதில் நித்திய திருச்சி அன்னைக்கு அடிக்கல் வைப்பார். அடிக்கல் வச்சிட்டோன்னே பிறகு அதுக்கப்புறம் மறைஞ்சிடுவார். பிறகு 1990 தான் 10-20 சென்று தான் டெம்பிளே உருவாகும். ஏன்னா ஃபுல்லாக காடு, நிறைய பேர் வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக காடு, அங்கே புலி சிங்கம் தான் இருக்கும். சொன்னா ஏன்பா புரோபாதர் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த இடம் எப்படியா முடியும், இந்த இடம் வந்து மிகப்பெரிய இடமா மாறும்னு சொல்லி சில கவர்மெண்ட் மகாராஜ் வந்து அந்த இடத்துல வந்து டெம்பிள் கட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் தான். ஓகேவா? அப்போ சாக்ஷா சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டீமு, இது ஒரு டீமு அப்படின்னு கிடையாது. சிவபெருமான் கருணை இல்லை என்றால் கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து ஒரு துளி கூட நம்ம முன்னேற முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் அவருக்கு அப்புறம் பண்ணிக்க அப்படி பக்த வைஷ்ணவ கருணை கிடைக்காது. அது இங்க வந்து சில புரோபாதர் கருணை கொடு எப்படி கொடுக்கும்? அவரை தொங்காட்டு இல்ல, தொங்காட்டு இருந்தா அதுலயே வைப்பாரு. சிவபெருமான தவிர பேசிட்டு என்கிட்ட வந்து கருணை தெரியாது. என்ன ஒழுசோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதைகளை படிக்கணுமே, பகவத்கீதை படிக்க சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? ஆதி சங்கராச்சாரியா. பகவத்கீதை படிக்க சொல்லி சிவபெருமான் கிருஷ்ணன் கூட சொல்லல, அர்ஜுன் கூட சொல்லல. ஆனா பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி 7 மகாத்மியம் கொடுத்துருக்காரு சிவபெருமான். இந்த பகவத்கீதை படிச்சா என்ன நன்மை, பகவத்கீதை படிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி 7 மகாத்மியம் கொடுத்துருக்காரு. எப்படி அந்த மலநிர்மோஷனா பும்சா கலம் சாரம் தினே தினே சம்சார கீதாம்சனம்
சம்சாரம் மலநாசனம். அதாவது எப்படி குளிக்கிறது மூலியமாக நம்மளுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு என்னது உடம்பு சுத்தமாகுதோ, அதே போல பகவத்கீதை படிக்கிறது மூலியமாக நம்மளோட மனசு சுத்தமாகும் சொல்லி சிவம் சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த கலியுகத்துல என்ன நாம அதை ஜெபம் பண்ணணும் சொல்லி சாக்ஷாத் சிவபெருமானே சொல்லிக்கிறாரு. ஆதி சங்கராச்சாரியார் வந்து யாரு? சாக்ஷாத் சிவபெருமான். சாக்ஷாத் சிவபெருமான். ஜெய் 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 ஹரி ஓம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷாத் சிவபெருமான் வந்து என்னது இங்க என்ன நாம சொல்லிருக்காரு. சங்கராச்சாரியர் வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியர் வந்து யாரும் சாக்ஷாத் சிவபெருமான் கிருஷ்ணர் தான் அனுப்பியிருப்பாரு. சங்கராச்சாரியார் போயிட்டு நீங்க வந்து ஏன் கிருஷ்ணர் வந்து இவங்க பேசணும் டைம் ஆகும், ஏன் சிவபெருமான் வந்து சங்கராச்சாரியார் வந்தாரு? காரணம் என்ன? மாயாவது பரப்பு, அதாவது மாயாவது தவறு, மாயா பரப்ப சொல்லி எப்படி கிருஷ்ணரை அனுப்புவாரு? இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் காரணம் இருக்கு. ஷார்ட்டா சொல்றேன், கிருஷ்ணரே இந்த பூமியிலேருந்து கிளம்பி போகும்போது கலியுகம் ஆரம்பிக்குது. கலியுகம் ஆரம்பிக்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பிராமணர்கள் அதிகமா இருக்கிறாங்க. என்ன வந்து எல்லாம் நிறைய வந்து யஜ்யங்கள் எல்லாம் நடக்குது. கலியுகம் ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல. அப்ப என்ன ஆகுது? வேதங்கள் வச்சுதான் எல்லாரும் வந்து பிராமணர்கள் எல்லாம் வந்து இந்த உலகத்தை வந்து நடத்தி வராங்க. அந்த வேதங்கள்ல வந்து என்ன போட்டிருக்கு, ஏன்னா இதுக்கு முன்ன யுகத்துல வந்து அஸ்வமேத யாகம், அந்த மாதிரி ராஜஸ்வய யாகம் வந்து நடக்கும். அந்த அஸ்வமேத யாகம் என்னன்னா குதிரைகளை பலி கொடுப்பாங்க, உயிர்களை பலி கொடுப்பாங்க. ஆனா கலியுகத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, இது பலி கொடுக்கணும்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, அதிகமா ஆகும் போது பிராமணர்கள் பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலி கொடுக்க அந்த யஜ்யத்துல அறுத்து போடுவாங்க, சாக்ஷா அதில் இது பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு முன்னே இந்த யுகத்துல அது மாதிரி இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? அந்த ஜீவராசிகள் வந்து அந்த மந்திரம் சொல்லி அங்க வந்து அங்க போடும்போது அவன் அந்த ஜீவராசிகள் டைரக்டா வந்து அவங்க மனுஷ உடம்பு கிடைக்கும், இல்லைன்னா வந்து தேவலோகத்துக்கு போயிருவாங்க. அதுக்காக உயிர் பலி இருந்துச்சு. உயிர் பலி இல்லைன்னு சொல்லி கிடையாது, உண்மையிலே இருந்துச்சு. ஆனா கலியுகத்துல என்ன ஆகுது, உயிர் பலி வெட்டுறான். ஆனா அது வந்து இதா ஆகல, பகவான் போகல. அது என்ன ஆயிடுச்சு, அது உயிர் வந்து இங்கேயே வந்து செத்து போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த இறைச்சியை வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து உயிர் பலி அதிகமா ஆக 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 இந்த உயிர் பலியோட கேட்டகரி அதிகமாயிட்டே போகுது. இப்ப இந்த உயிர் பலி நிப்பாடணும். பகவான் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, யாரா வராரு? புத்தரா வராரு. புத்தர் என்ன பண்ணாரு, வந்தோன்னு என்ன பண்ணாரு, நிந்த சியக்கியா, அதாவது எல்லாத்தையும் நிப்பாட்டிங்க, வெட்டுறதெல்லாம் நிப்பாட்டு சொன்னாரு. வெட்டுறது எதுல போட்டிருக்கு, வேதத்துல போட்டுருக்கு சொல்றாங்க. அப்ப வேதம் வேணாம், எதுவுமே எல்லாத்தையும் வேணாம் சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப ஸ்டாப் பண்ணோன்னா அப்ப உயிர் பலி நின்றுச்சு, வேதங்கள் படிக்க நின்றுச்சு. ஆனா வேதங்களுடைய கைடன்ஸ் இல்லாம, அந்த ஃபாலோ பண்றது இல்லாம, வேதங்கள் இல்லாம என்ன ஆயிடுச்சு, அது வந்து எல்லாரும் மிஸ்டைரக்ட் ஆயிட்டாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் படிக்காம அப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூன்யவாத தத்துவம் அப்படி வந்து எல்லாமே அப்படியே டைரக்ஷனா மாறி போய் கடவுள் வழிபாட்டுல இன்னும் இல்லாம அப்படியே போயிடுச்சு. அந்த டைம்ல வந்து அசோக மன்னர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு இல்லாம வெறும் புத்தர் மட்டும் வழிபாடு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஐயோ எல்லாம் வேதங்களை படிக்காம எல்லாம் மக்கள் எல்லாம் பாலா போறாங்களே அப்படி மிஸ்டைரக்டா போகும்போது தான் அடுத்து வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, சரி புத்தரா போயிடுச்சு, அடுத்து இந்த திருப்பியும் வேதத்தை ஸ்தாபனம் பண்ணணும், இந்த வேதங்களை திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணாரு, சிவபெருமான் அனுப்புறாரு. சிவபெருமான் பண்ணா ஆதி சங்கராச்சாரி அவர் என்ன பண்ணாரு, 8 வயசுலயே சன்னியாசம் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான், வேற சங்கராச்சாரியர் தான். வேற யாருமே சரித்திரத்தை உலக சரித்திரம் யாரும் கிடையாது. 8 வயசுல சன்னியாசம் எடுத்து 4 திசைகளும் மேல கீழே சைடு இல்ல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இது எல்லா இடத்துலயும் வந்து சங்கராச்சாரிய மடத்தை உருவாக்குனாரு. எல்லா இடத்துலயும் திருப்பி வேதங்களை ஸ்தாபனம் பண்ணாரு. எப்படி பண்ணாருன்னா, எடுத்தோட வேதங்களை உயர்தரமான விஷயங்கள் ஸ்தாபனம் பண்ண முடியாது. என்ன பண்ண, வேதங்களை ஸ்தாபனம் பண்ணி கீழே ஆரம்பிச்சாரு. எப்படி பிரச்சாரம் பண்ணாருன்னா, வேதங்கள் படிங்க, வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் கடவுள் தான், அகம் பரமாஸ்மி, அதான் மாயவாது, நானும் கடவுள் நீயும் கடவுள் அப்படி சொல்லி அங்கேயே ஆரம்பிச்சுட்டே வந்தாரு. அப்ப அந்த டைம்ல தான் என்ன ஆச்சு, சிவபெருமான் வந்து ரொம்ப மனசு கஷ்டம், ஐயோ என்னடா கடவுளுக்கு எகென்ஸ்டா பண்றவன். அவர் கடைசியா வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வழிபாடும் சங்கராச்சாரியர் தான் உருவாக்கி போனாரு. எல்லா வழிபாடும் முக்கால்வாசி வழிபாடு இன்னைக்கு ஜெகநாதபுரியில வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிச்சுவலுக்குல சங்கராச்சாரியர் கொடுத்து போன ரிச்சுவல் தான், சடங்கு தான். ஓகேவா? அப்ப சங்கராச்சாரியர் வந்து என்ன பண்றாரு, எல்லாம் முடிஞ்சு கடைசியா கிருஷ்ணர் கொடுத்த ஆர்டர் படி எல்லாம் முடிச்சிட்டாரு. சங்கராச்சாரியர் கடைசியா கிளம்பி போகணும், கொஞ்ச நாள் கிளம்பி போறாரு. அப்ப கடைசியா வந்து சரி என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பகவான் பக்தர் இல்லையா, அப்ப கடைசியா வந்து ஒரு கீர்த்தனம் பாடுறாரு. என்னதுன்னா
ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಭಜ ಗೋವಿಂದಂ ಮೂಢಮதி இதி சம்ஸ்காரி பௌஸ்காரி கிருப்பையா பரே பாரி முராரி. அதாவது எல்லாரும் பஜ கோவிந்தம். பஜனை வந்து என்னது? பாடுங்க, சொல்லுங்க. என்னத்தை பாடுங்க, என்ன சொல்லுங்க? கோவிந்த நாம சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை சொல்லணும். அந்த பகவான் நாம சொல்றது தான் ரொம்ப நல்லது. யார் நாம சொல்லியோ மூடமதி. வாட்ஸ் மூட? முட்டாள்னு அர்த்தம். பகவான் நாம சொல்ல வர நம்ம என்ன பண்றோம்? கடைசியா வந்து பாடி வெளியே இருக்கோம், போனது வெளியே வச்சுட்டு சாக்கி முடிஞ்ச எல்லாம் சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதாவது பாரு, நாங்க முந்தைய ப்ரீச்சிங் பண்ணும்போது டெம்ப்ளேட்லாம் கொடுப்போம்ல, அப்ப நாங்க வந்து நாங்களும் சொந்தமா உருவா, இது எங்கேயுமே இல்லை, நாங்களும் சொந்தமா உருவாக்குனது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டோம்னா, ஒரு பிக்சர்லாம் போட்டுலாம் போட்டு மக்கள் எப்படி இருக்குமே, அதுக்கு மக்களுக்கு மனசுல இறங்குற மாதிரி ஒரு வார்த்தையை போடலாம்னு சொல்லி என்ன பண்ணோம், யோசிச்சு மண்டலம் போட்டு குழப்பி நாங்களும் சொந்தமா ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எங்கேயுமே இருக்காது. என்ன ஸ்லோகம் உருவாக்கணும்னா, 4 பேர் உங்களுக்கு கோவிந்தா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கோவிந்தா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி கீழே போட்டோம். அது நல்லா ரிச்சாவா வந்துச்சு. நிறைய பேர் வந்து சண்டைக்கு வந்தாங்க. ஓகேவா? அப்ப என்னன்னா, கோவிந்த நாம பகவான் நாம சொல்லணும். சொல்லாது வந்து நம்ம முட்டாள் சமம். பகவான் நாம சொல்லணும். இங்கன்னா பகவான் கிருஷ்ணன் நம்ம சொல்லிட்டோம் சிவபெருமானுக்கு எதிரியாயிடணும், நான் அவங்க எதிரி கிடையாது. நீங்க நான் பகவான் நாம சொன்னீங்கன்னா சிவபெருமான் சந்தோஷமாவாரு, புக்கை வந்து விநாயகபெருமான் சந்தோஷம் ஆவாரு. நீங்க பாருங்க, இப்ப இந்த ஸ்லோகம் முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் ஸ்லோகத்தை பாருங்க. அதாவது அர்ஜுனா, போகியர்களில் தலைவரான பிரகஸ்பதியாக என்னை அறிந்து கொள். நான் தான் பிரகஸ்பதி, தேவர்களுடைய குரு. அதுக்கப்புறம் பாருங்க, சேனாதிபதிகளில் நான் கார்த்திகேயன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனாதினா அகம் கந்தா. கந்தா யாரு? முருகப்பெருமான். இங்க பெரும் பஞ்சாயத்து. முருகப்பெருமான் வேற, நாங்களும் ஹரே கிருஷ்ணன் நாங்க வேற. இந்த முருகர் வந்து யாரு? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இவங்க வந்து நம்ம என்னன்னா, இந்த நாலேஜ் எடுத்துக்கு ரொம்ப தவறி போயிடும் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, இங்க வந்து சாக்ஷாத் என்னது என்ன சொல்லி இது என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது சாக்ஷாத் சிவபெருமான் வந்து என்ன சொல்லி சங்கராச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பஜ கோவிந்தம் சொல்லிட்டு போயிருக்காரு. பகவான் நாமத்தை நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? அப்புறம் சங்கராச்சாரியர் வந்து மாயாவாத பறிப்பட்டு போயிட்டாரு. அந்த மாயாவாதத்தை திருப்பி கொண்டு பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மத்வாச்சாரியர் வராரு. மத்வாச்சாரியர் வந்து என்னது, அதாவது வந்து நம்ம கடவுள் இல்ல, நம்மளும் ஆத்மா வேற வேற சொல்லி 2 வேலை வச்சிருப்பாரு மத்வாச்சாரியர். அப்ப மத்வாச்சாரியருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து நான் சங்கராச்சாரியருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவும் கடவுளும் ஜீவத்தும் ஒண்ணா முடியாது, 2 வேற சொல்லி இவர் வந்தார், ராமானுஜாச்சாரியர் வந்தார். ராமானுஜாச்சாரியர் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற சொல்லி மத்வாச்சாரியர் வந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் கன்க்ளூஷன் பண்றதுக்கு முழுசா முடிக்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு படிச்சோம். இது அப்படியே ஒரு டைரக்ஷனா வரும், இது அப்படியே ஒண்ணா வரும். அதனால இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மலைகளில் மேரு, நெருப்புகளில் அக்னி, யச ரட்சகர்களில் வந்து குபேரன், ருத்ரகளில் சிவபெருமான். அப்ப மற்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க முடியல, உணர முடியலனா கூட சிவபெருமான் வந்து சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரி. ஓகேவா? கடைசியா வந்து ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். இஸ் ஹோலினஸ் அலாதுர சுவாமி மகாராஜ் வந்து குரு மகாராஜ் டிசைபிள். அவங்க வந்து மலேசியா வந்துருப்ப இஸ்கான் பக்தி முன்னில வந்து கிளாஸ் ஓடி இருந்துச்சு. அப்ப அங்க வந்து ஒரு பக்தர் வந்து என்ன கேட்கிட்டாருன்னா, நான் ராமர் வழிபடுறேன் மகாராஜ், ராமர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து இது, எனக்கு ராமர் இல்லைன்னா எனக்கு முடியாது, என்னதான் கிருஷ்ண பக்தி இருந்தாலும் எனக்கு ராமர் தான் எனக்கு முக்கியம், ராமரோட இதுல என்னால வெளியாக முடியலன்னு. அப்ப மகாராஜ் கரெக்டா நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப எல்லாத்துக்கும் இதை ஆப்ட் ஆகும். அதனால நீங்க ராமர் வழிபடுறீங்க, ஓகே பகவான் தான் ஆகும், ஆனா நீங்க ராமர் வழிபடும் போது ராமர் மூலியமாக நீங்க கிருஷ்ணரை பார்க்கணும். ஓகேவா? ராமர் மூலியமாக நீங்க கிருஷ்ணரை பார்க்கணும், அங்க பகவான் தான் அங்க இருக்கிறாரு பார்க்கணும். அதே போல நம்ம சிவபெருமானை வந்து நம்ம வழிபடும் போது, இல்லை சிவபெருமானை பார்க்கும் போது, இல்லை சிவபெருமானுக்கு நம்ம எதுவும் பண்ணும்போது அந்த சிவபெருமான் வேறு யாரு? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சிவபெருமான் இருக்காரு. இங்க தெளிவாக பௌத்த பகவான் சொல்லியிருக்காரு. அதனால வந்து சிவபெருமானை நம்ம வந்து அவர் கருணையை கேட்டு நம்ம பக்தியில முன்னேறணும் சொல்லி ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இந்த கிளாஸ் முடிச்சுக்குவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர கி ஜெய, சிவபெருமான் கி ஹரினா மகாமந்திர கி, ஸ்ரீல பிரபுபாதி மகாராஜ் கி, கௌர பிரமானந்தே, ஹரி ஹரி போல். எஸ், any question?